ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி மார்ச் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை. மிகவும் ஒரு அற்புதமான நாள், இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. ஸோ இந்த மகளிர் தினம் எல்லா மகளிருக்கும், அதுவும் ரொம்ப ஒரு தனிப்பட்ட போராளியாக இருந்து வாழ்க்கையில் போராடி முன்னுக்கு வந்த அத்தனை பெண்மணிகளுக்கும் இன்றைக்கி மகளிர் தின வாழ்த்துக்களை ஸ்பெஷலாக சொல்லணும் அவங்களுக்கெல்லாம். ஸோ இன்றைக்கி ராசி பலனில் எக்ஸ்க்ளூசிவாக நான் விமென் ஹைலைட் பண்ணி ராசி பலன் பார்க்கலாம். எல்லாருக்குமே பொதுவாக உண்டு, பட் எக்ஸ்க்ளூசிவாக இன்றைக்கி நான் லேடிஸ்க்கும் சொல்லலான் இருக்கேன். மேஷராசி நேயர்களுக்கு இன்றைக்கி மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, சந்திரன் செவ்வாயோடு இருக்கார், ராசிநாதனோடு இருக்கார், சந்திரமங்கள யோகமாக இருக்குது. ஸோ அஸ்வினி பரணி கிருத்திகா நட்சத்திர பெண்கள் இந்த மகளிர் தினத்தில் உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் டிப் என்ன? நம்ம டெய்லி சந்தோஷமாக இருக்கிறதுக்கோ, இல்லை வீட்டில் மற்றவங்களோட சண்டை சச்சரவெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கோ நட்சத்திர பரிகாரங்கள் அப்படின்னு உண்டு. ஸோ இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு எக்ஸ்க்ளூசிவான டிப் என்ன? உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய். ஸோ ஜென்ரலாக என்றைக்கெல்லாம் சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்துருக்கோ, ஸோ மிதுனத்தில் இருக்கக்கூடிய நாள்லாம் பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்சஸ் நிறையா இருக்கும். ஸோ ஹெல்த் வைஸ் நீங்கள் அன்றைய நாளில் அது எந்த வாரமாக வேணாலும் இருக்கலாம் இல்லையா? அது திங்களாக இருக்கலாம், செவ்வாயாக இருக்கலாம். ஸோ இம்மெட்டீரியல் இர்ரெஸ்பெக்டிவ் அது என்ன டேயாக இருந்தாலும், சந்திரன் என்றைக்கெல்லாம் உங்களுக்கு செவ்வாயோடு சேர்ந்துருக்கோ, அது மிதுனத்தில் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ ராசிநாதன் செவ்வாய் சந்திரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய நாளில் சந்திரன் செவ்வாய் சந்திர மங்கள யோகம்னு சொல்கிறது. அன்றைக்கெல்லாம் உங்கள் கையால் போயிட்டு ஏதாவது அம்மன் கோவிலில் துவரம் பருப்பு தானம் கொடுங்க. அப்படி துவரம் பருப்பு நீங்கள் தானம் கொடுக்கும் பொழுது உடம்பில் இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்சஸ் உங்களுக்கு எப்போவுமே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளமோ, இல்லை ஃபைப்ராய்ட்ஸோ, யூட்ரஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் இல்லாமல், அதிக ப்ளீடிங்லாம் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். இன்றைக்கி மேஷராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் காத்திருக்கு. உங்களுக்கு ஏதாவது ப்ரொமோஷனுக்கெல்லாம் டியூ இருந்தீங்கன்னா அதுக்கான நல்ல தகவல்கள் உங்களுக்கு வரும். அப்ரைசல்லாம் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ மனதிற்கு ரொம்ப ஒரு அற்புதமான, அமைதியான, சந்தோஷமான நாளாக அமைகிறது. சனிக்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம். ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு ராசிநாதன் சுக்ரன். ஸோ சுக்ரன் பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பிளானட் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, சுக்ரன்னா உடனே ஐயோப்பா சுக்ர தசைப்பா, சுக்ரன் இப்படி இருக்குது ரொம்ப நல்லதுன்னு கிடையவே கிடையாது. சுக்ரன் என்னென்னா, அதுவும் லேடிஸுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே இந்த இன்ட்ரா யூட்டிரைன் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு சீக்கிரமே யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு இந்த சுக்ரன் காரணமாக இருப்பார். ஸோ அதில் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சுக்ரன் ஜாதகத்தில் எந்த கிரகத்தோடு அவர் சேர்ந்திருக்கார் அப்படிங்கிறது தான். ஸோ ஜென்ரலி ஒரு செவ்வாயோடு சேர்ந்திருக்கும் பொழுதோ, அல்லது ஒரு சூரியனோடையோ இந்த மாதிரி சுக்ரனினுடைய சேர்க்கை அவங்களுக்கு ஒன்று சிசேரியன் நிறையா நடக்கும். ஸோ வயிற்றில் ஏதாவது அவங்களுடைய ஸ்டேஜில் ஒரு அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன், இல்லை சிசேரியன், இல்லை ஒரு ஃபேமிலி பிளானிங், வயிற்றில் கத்தி படுறது அப்படிங்கிறது இந்த சுக்ரன் சூரியன் செவ்வாயோடு சேர்ந்திருந்தால் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அவங்களுக்கு ஜாதகத்தில் இருந்தால் அது நடக்கும். ஸோ இதுக்கு என்ன பரிகாரம்? அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும், இந்த யூரினரி பிளாடர் பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு பசுவிட்டிருந்து கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள், பாலோ, தயிரோ, வெண்ணெயோ அல்லது நெய், இதில் ஏதாவது ஒரு பொருள் கோவிலுக்கு தானமாக கொடுக்கவும். இன்றைக்கி ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்பவுமே ஒரு சூப்பரான டேயாக இருக்கும். ராசிநாதன் சுக்ரன் உச்சபலம் பெற்று லாபத்தில் இருக்கார். நல்ல ஒரு லாபகரமான நாளாக அமைகிறது. அதுவும் இன்றைய சனிக்கிழமை ஸ்திர வாரத்தில் லேடிஸ் எஸ்பெஷலி இந்த மகளிர் தினம் அப்படிங்கிறதுனால ஏதாவது போய் நீங்கள் வாங்கலாம். தங்கம், வெள்ளி, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ரொம்ப ஒரு அமைதியான ஒரு நாள். மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா புதன். ஸோ இந்த புதன் அப்படிங்கிறது மிதுன ராசி நேயர்களுக்கு நிறைய மன கலக்கங்களை கொடுக்கும். ஸோ தைரியம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா கூட, ஒரு எப்பொழுதுமே ஒரு குடும்பத்திற்காக கவலைப்படுவதோ, அதுவும்
மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள், அது திருவாதிரையாக இருக்கட்டும், மிருகசீர்ஷமாக இருக்கட்டும், இல்லைன்னா புனர்பூசமாக இருக்கட்டும், குடும்ப சுமையை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தலையெழுத்து இந்த மிதுன ராசிக்கு உண்டு. அந்த புதனுக்கு உண்டானது. ஸோ அம்மா வழியில் இருக்கக்கூடிய உறவுகள் அப்படின்னு சொல்கிறது. இந்த புதன் வந்து நிறைய யோசிக்கும். அதாவது ஃப்யூச்சரில் ஐயோ அம்மாவை தனியாக விடணுமே, ஐயோ அப்பாவுக்கு இப்படி ஆகிடுமே, ஐயோ கூட பிறந்தவங்களுக்கு இதாச்சே, இல்லைன்னா யாராவது ஃப்ரெண்டுக்குன்னு. ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவர்களை பற்றிய சிந்தனை எப்பொழுதுமே இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு உண்டு, குறிப்பாக பெண்களுக்கு. ஸோ இந்த புதன் எப்பொழுதுமே ஒரு மனக்கலக்கம், இல்லை எப்போவுமே ஒரு மன சோர்வு, சும்மா வெளியில் தான் நம்ம தைரியமாக இருக்கிற மாதிரியான ஒரு நடிப்பு, இப்படி இந்த மிதுன ராசி பெண்கள் ஓட்டிடுவாங்க வாழ்க்கையை. இவங்களுக்கு என்ன பரிகாரம்? ஜென்ரலி இந்த புதனுக்கு வந்து நீங்கள் எவ்ரி வெட்னஸ்டே விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு சின்ன சால கிராமம் யாருக்காவது தானமாக கொடுங்க. இது வந்து இந்த லேடிஸ் நீங்கள் வந்து ஜென்ரலாக பண்ணும் பொழுது இந்த மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் இருக்காது. இன்றைக்கி எப்படி இருக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கு? ரொம்ப அட்டகாசமான ஒரு நாளாக இருக்கும். என்ன ஒன்று, கொஞ்சம் தலைவலி இல்லைன்னா நரம்பு சம்மந்தப்பட்டது, ஏதோ நமக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் இந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா ராசியிலேயே சந்திரனும் செவ்வாயும் இருக்கிறாங்க. ராசிநாதன் புதன் வந்து ராகுவும் சுக்கிரனுடன் சேர்ந்திருக்கிறாங்க 10ஆம் இடத்துல. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைக்கி முக்கிய தகவல்கள் இருக்கலாம். கடன் தொல்லைகள் தீர இன்று வழி பிறக்கும். இன்று நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றிகள் உண்டு. இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயரின் வழிபாடு சிறந்தது. கடகராசி அன்பர்கள், கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசிநாதன் வந்து தன்னுடைய சொந்த வீடு சந்திரன். இவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு அழுத்தமான பெண்மணிகளாக இருப்பாங்க. இப்போ புனர்பூசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வேலை செய்வாங்க, கெட்ட பேரும் வாங்கிப்பாங்க. பூச நட்சத்திரம் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் சோம்பேறி தான், டக்குன்னு ஒரு வேலையை வந்து செய்ய மாட்டாங்க, கொஞ்சம் சுயநலமும் உண்டு. அண்டு நீங்கள் வந்து ஆயில்ய நட்சத்திரம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அழுத்தம், மனசில் இருக்கிறதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியில் சொல்லிடவே மாட்டாங்க. அது கஷ்டமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த கடகராசிக்கார பெண்களை வந்து ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இவங்க ஒரு பரிகாரமாக என்ன பண்ணலாம்? இந்த சந்திரன் தன்னுடைய சொந்த வீடு அண்ட் சந்திரன் சரியில்லை ஜாதகத்தில், சந்திரன் ராகுவோடு இருக்குது, இல்லை சந்திரன் வந்து சூரியனோடு இருக்குது, சந்திரன் வந்து உங்களுக்கு சுக்கிரனோடு இருக்குது, இப்படி எந்த காம்பினேஷனில் இருந்தாலுமே இந்த சந்திரன் வந்து மன ரீதியான பிரச்சனைகளை கொடுப்பார்கள். ஸோ கடகராசிக்கார பெண்கள் திங்கட்கிழமை தோறும் ஏதாவது ஒரு சிவன் ஆலயம், சிவனுக்கு வில்வத்தினால் அர்ச்சனையும் அம்பாளுக்கு நெய்விளக்கு ஏற்றி வந்தாலும் சந்திர தோஷம் விலகும். இன்றைக்கி கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இன்றைக்கி எந்த ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் கூட்டிகிட்டு போனாலும் நீங்கள் தான் செலவு செய்யணும். ஸோ அது பிக்சராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டின்னர் கூட்டிகிட்டு போனாலும் சரி, இன்றைக்கி கடகராசினியர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். சிம்மராசினியர்கள், சிம்மராசினியர்கள் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்கணுமா, அதுவும் ஜெயலலிதா அம்மா அந்த மக நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால எல்லாரும் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ அவள் மகம் வந்து ஜெகத்தை ஆளும் அப்படின்னு. எல்லா மகமும் ஜெகத்தை ஆள்றது கிடையாது. என்னுடைய இந்த ஜோதிட அனுபவத்தில் நான் பார்த்ததில் சிம்மராசிக்கார பெண்கள் வந்து நல்ல தைரியசாலிகள். ஆனால் நான் நிறைய சிங்கிள் பேரண்ட் பார்த்துருக்கேன். ஒரு கணவனை இழந்து ஒரு குடும்பத்தை தனியாக போராடி அந்த குடும்பத்தை வெற்றி பெற செய்கிறது, பிள்ளைகளை நல்ல முறையில் கொண்டு வந்து அந்த குடும்பத்தை தாங்கி, இல்லை கல்யாணமே பண்ணிக்காமல் அவங்க ஃபேமிலியை கொண்டுட்டு வந்ததெல்லாம் நான் இந்த சிம்மராசிக்கார பெண்களை வந்து நான் நிறையா பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் ரொம்ப அட்மையர் பண்ணக்கூடிய பெண்களாகவும் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் நிறைய தைரியம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எங்கேயோ தொலைச்சிட்டு எங்கேயோ தேடுற மாதிரி தான் இருக்கும். இவங்க வந்து சூரியனினுடைய வீடு சிம்மம், அதில் சந்திரன் நமக்கு இருந்தாலும் கூட எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு வாழ்க்கையில் கிடைத்தாலும் கூட சில நேரங்களில் நமக்கு அந்த தனிமையோ இல்லை உறவுகள் இருந்தாலும் நமக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் வந்து நமக்கு உண்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பெண்கள் வந்து உங்கள் பிறந்த வீட்டில் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் பிறந்த வீட்டில் அந்த பித்ருக்களை எப்பொழுதுமே நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. ஒரு வீட்டில் சுமங்கலியா அத்தை செத்து போயிருக்கலாம், பாட்டி செத்து போயிருக்கலாம், இந்த மாதிரி அப்பா வகைரால் இருக்கக்கூடிய கன்னியாக இறந்தவர்கள், இப்படி யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க. பித்ருக்களை எப்பொழுதுமே மானசீகமாக பிரார்த்தனை செய்தால்
உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதை எல்லாமே சாதிக்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சிம்மராசி அன்பர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த காரியத்தில் எல்லாத்துலேயுமே வெற்றி இருக்கும். சனி பகவான் சூரியனோட இருக்கிறதுனால சின்ன சின்ன உடல் உபாதைகள் அவ்வப்போது ஏற்படலாம். ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை கண்டிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யும். கன்னிராசி நேயர்கள், ஸோ இவங்களும் புதன் ஆதிக்கம் இருக்கக்கூடிய பெண்கள். ஸோ மிதுனத்துக்கும் கன்னிக்குமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மிதுன ராசியில் இருக்கிறவங்க கொஞ்சம் இமோஷ்னலி வீக்காக இருப்பாங்க, சீக்கிரம் ஏமாந்துருவாங்க. கன்னிராசியில் இருக்கிறவங்க அவங்கள ஏமாற மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஆளை ஜட்ஜ் பண்ணுவாங்க, கொஞ்சம் சுயநலவாதிகளாகவும் இருப்பாங்க. ஸோ புதன் உச்சகிரகம் பெற்றிருக்கக்கூடிய அந்த வீட்டில் சிந்தனை அவங்களுக்கு நல்ல தெளிவாகவே கரெக்டாக இருக்கும். இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம். ஸோ இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் புதன்கிழமை தோறும் பச்சை பயறு தானம் செய்து கிருஷ்ணரை வழிபாடு செய்ய அவங்களுக்கு இந்த புதனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். சின்ன சின்ன துளசி செடி வாங்கி நிறைய தானமாக அவங்க கொடுக்கலாம் புதன்கிழமையில். அண்ட் இன்றைக்கி இந்த சனிக்கிழமை உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்ல வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இருக்கும். வியாபாரங்கள் நல்ல ஒரு பெருக்கெடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. எடுத்த காரியங்கள் அனைத்துமே இவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்று தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசியும் பார்த்திங்கன்னா பெண்கள் சுக்கிரன் ஆதிக்கம் இருக்கக்கூடிய ராசி துலாம் ராசி அப்படிங்கிறது. நம்ம ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த துலாம் ராசியில் சுக்கிரன் உச்சபலம் பெற்றிருந்தாலும் இந்த துலாம் ராசி பெண்களுக்கு கொஞ்சம் காதல் வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏமாற்றங்கள் நிறையா இருக்கும். ஒன்று காதலில் ஏமாறுவாங்க, அப்படி இல்லைன்னா காதலித்து திருமணம் செய்து அந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏமாற்றங்கள் நிறையா இருக்கும். இல்லை காதல் நிறைவேறாமல் போகலாம். இவங்களுக்கு 7ஆம் பார்வை அப்படிங்கிறது செவ்வாயினுடைய வீடு தான். ரிஷபத்துக்கும் 7ஆம் பார்வை விருச்சிகம் தான், துலாத்துக்கும் 7ஆம் பார்வை மேஷம் தான். ஸோ இவங்களும் ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், சுக்கிரனோட செவ்வாய் சேர்ந்தது, இல்லை செவ்வாய் சூரியன் சுக்கிரன் இது இருந்ததுன்னா வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் இவர்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஸோ இவங்க வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிரஹோரையில் சுக்கிரனுக்கு உண்டான ஸ்லோகம் சொல்லலாம், இல்லை மொச்சை தானம் பண்ணலாம். இன்றைக்கி துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும். இவங்க எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் உண்டு. விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி பெண்கள் பார்த்திங்கன்னா மேஷம் மாதிரியே தான், செவ்வாய் ஆதிக்கம் உள்ளது. ஆனால் மனோதைரியம் இப்படி அப்படின்னு கிடையாது. ஒரு வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக வரத்துக்கோ இல்லை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வரத்துக்கோ பெண்களுக்கு ரொம்பவுமே அது நல்ல செட் ஆகக்கூடிய ஒன்று. இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு என்னென்னா நல்லா தான் இருப்பாங்க. இந்த ராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்லா இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல இமோஷ்னலாக வீக்காகி ஏமாந்துருவாங்க. ஸோ ரொம்ப கெட்டிக்காரவங்க, நல்லா படித்த முட்டாள்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தனிப்பட்ட அவங்களுடைய திருமண வாழ்க்கையிலையோ இல்லை அவங்க காதலிக்கிறதோ எங்கேயாவது போய் ஒரு இடத்துல அவங்க ஏமாறுறதுக்கு இந்த பெண்களுக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லக்ஷ்மி நாராயண பெருமாள், இவரை அந்த லக்ஷ்மி நாராயணன் ஸ்லோகமே இருக்குது, தவறாமல் இவங்க செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் சொல்லிட்டு வந்தாங்கன்னா இந்த ஏமாற்றங்களும் குறையும். வாழ்க்கையில் கணவன் மனைவி அந்யோன்யம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும்? ரொம்பவுமே அற்புதமான ஒரு நாள். சண்டை சச்சரவுகள் இல்லாத நாள். குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். குடும்பத்தில் பெற்றோர்களால் இவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இன்றைக்கி சனிக்கிழமை, வீரபத்ரரை வழிபாடு செய்யலாம். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு ஆதிக்கம் இருக்கக்கூடியது. ஸோ இந்த பெண்களுக்கு கொஞ்சம் நல்ல நகை சேரும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள்கிட்ட பார்த்திங்கன்னா எப்படியோ 1 கிராமு 2 கிராம்னு சேர்த்து அவங்களுக்கு உண்டானதை அவங்க எப்படியாவது சேர்த்து வச்சுருப்பாங்க. நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு பிடிக்கும். நிறையா ஆபரணங்கள் போட்டுக்கிறதுக்கும் நல்லவங்க ஆசைப்படுபவர்கள். சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தில் குரு சரியில்லாமல் இருந்தால் அந்த நகை பூரா அடகில் இருக்கும். இல்லை இவங்க பயத்தில் போடாமல் இருப்பாங்க, திருடு போயிருமோ அப்படிங்கிற பயத்தில். ஸோ குருவுக்கான ஒரு தோஷ நிவர்த்தியை நீங்கள் பண்ணலாம்.
வியாழக்கிழமை தோறும் காலையில் குரு ஹோரையில் 6 to 7 அதில் வந்து நம்ம நெய் தீபம் 3 தீபம் ஏற்றி உங்களுடைய குருவை வணங்கலாம். இன்றைக்கி இந்த நாள் எப்படி இருக்கும்? அலைச்சல்கள் அதிகம் இருக்கும், செலவுகளும் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் வரலாம். இன்றைக்கி சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றுவது நல்லது. மகர ராசி அன்பர்கள், இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி அப்படின்னா ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. தன்னுடைய இலக்கு, எனக்கு இதுதான், நான் இப்படி தான் வரணும், என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் அப்படிங்கிறத ரொம்ப டிசிப்ளின்டாக அவங்க கொண்டு போகக்கூடிய திறமை இவர்களுக்கு உண்டு. ஒரு வீட்டை நல்ல ஒரு திறமைசாலியாக அவங்க வந்து வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடியதும் இந்த மகர ராசி பெண்களை வந்து சொல்லலாம். அது வீடாக இருக்கட்டும், அலுவலகமாக இருக்கட்டும், ஒரு தனித்திறமை அவர்களிடத்தில் கண்டிப்பாக உண்டு. இவர்களுக்கு ஆதிக்கம் வந்து சனி பகவான். ஸோ ஜாதகத்தில் அந்த சனி நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இவங்களை முன்னுக்கு ரொம்ப கொண்டு போயிடும். இவங்களால் இவங்க கணவருக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் வரும். சனி பகவான் ஜாதகத்தில் சரியில்லை அப்படின்னா இவங்க தான் உழைக்கணும் குடும்பத்திற்கு, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரலாம். மகர ராசிக்கார பெண்கள் என்றைக்காக இருந்தாலும் தைரியத்தை விடவே மாட்டாங்க. மனசில் கொஞ்சம் சோம்பேறிங்க, ஏன்னா சனி ஆதிக்கம் இல்லையா. ஸோ சோம்பேறியாக இருந்தாலும் குடும்பம் அப்படின்னு வரும்பொழுது அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் இவங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வது. ஸோ ஏதோ பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோவிலாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆஞ்சநேயர், ஏதோ ஒரு கோவிலுக்கு போயிட்டு குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி ஒரு தனி அகல் விளக்கு ஏற்றலாம். அதில் நெய், நல்லெண்ணெய் மற்றும் இலுப்பை எண்ணெய் சேர்த்து ஏற்றுவோம். இன்றைய நாள் எப்படி இருக்கும்? ரொம்ப ஒரு அமோகமான நாளாக இருக்கும். மனதிற்கு அமைதியான ஒரு ஆரவாரம் இல்லாத நாளாக அமைகிறது. கும்பராசிக்காரர்கள், கும்பராசிக்கார பெண்கள், உங்களுக்கும் சனிதான் ஆதிக்கம். ஆனால் கும்பத்துக்கும் மகரத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கும்பராசிக்கார பெண்களும் அயராத உழைப்பாங்க. அதுவும் அவங்களுடைய அக்கா, தங்கச்சி, குடும்பம், அண்ணன், தம்பி, பாரத்தை சுமக்கக்கூடியவர்கள் கும்பராசி பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அரசியலாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய வீடாக இருக்கட்டும், அவங்க அவங்க அப்படின்னா ஒரு 10 பேரில் தனியாக தெரிவாங்க. மற்றவர்களுக்காக இரக்கப்பட்டு செய்யப்படக்கூடிய ஒரு நல்ல குணம் வந்து அவர்களிடத்தில் உண்டு. இந்த கும்பராசிக்கார பெண்கள் வந்து சற்று ஏமாளிகள் அப்படின்னும் சொல்லலாம். இவர்களுக்கு சனி பகவான் ஜாதகத்தில் சரியாக அமையவில்லை என்றால் இவர்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்க இல்லையா, ஸோ இவங்க தொழிலாளி மூலமாக இவங்களுக்கு பாதிப்புகளோ ஆபத்துகளோ வரலாம். அதனால் எப்பொழுதுமே சனிக்கிழமை தோறும் காலையில் அந்த சனி ஹோரை இருக்கு இல்லையா, ஒரு சின்ன இரும்பு பாத்திரத்தில் ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி உங்கள் முகத்தை அதில் காமிச்சு நீங்கள் எங்கேயாவது கொண்டு போய் அதை வச்சுடுங்க. அது தானமாகவும் கொடுக்கலாம். அது பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் நல்லெண்ணெய் கோவிலுக்கு தானமாக கொடுப்பது நல்லது. அண்ட் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. உங்களுக்கு நல்ல பரிசுகளும் வரப்போகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இன்று தன லாபங்கள் மிகுந்த நாள். மீனராசி அன்பர்கள், மீனராசிக்கும் குரு தான். ஸோ இந்த தனுசுக்கும் மீனத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏன்னா நட்சத்திரங்கள் மாறுறது இல்லையா, கிரகங்கள் அதே இருந்தாலும் நட்சத்திரங்கள் மாறுது. இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இவங்களுக்கு வந்து அவங்க கஷ்டத்தை வெளியில் சொல்லிக்கவே மாட்டாங்க. நிறைய குடும்ப பாரங்கள் இருக்கும், குடும்ப சுமைகள் அவங்களுக்கு இருக்கும். கூட பிறந்தவர்களே இவர்களுக்கு வந்து எதிரிகளாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஏமாற்றுவார்கள். இந்த மீனராசிக்கார பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா, கூட அவங்க அண்ணன், தங்கச்சி, அக்கா, தம்பி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் காசில் ஏமாறணும், பாசத்தை வச்சுட்டு ஏமாறணும், சொத்தில் உங்களுக்கு கம்மியாக வரும், மற்றவங்களுக்கு நிறைய போகும். இந்த மாதிரி ஏமாற்றங்கள்லாம் நிறையா பார்க்கணும். இவங்களும் விட்டு கொடுத்துருவாங்க, சரி எடுத்துன்னு போகும் அப்படின்னு விட்டு கொடுத்துருவாங்க. ஸோ நல்ல ஒரு தாராள மனப்பான்மை இருக்கக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். அண்ட் இவங்க எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் வந்து அர்த்தம் இருக்கும். இவங்க சரி போ, இதை வந்து நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதுனால நிறைய அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டிஸ் இவங்கள்ட்ட இருக்குது. ரொம்ப நல்லவங்க, அதுதான் பிரச்சனையே. ஸோ உங்களுக்கும் குரு தான் வந்து ஆட்சி கிரகமாக இருக்கிறார். ஸோ ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் அரிசி வந்து எங்கேயாவது கோவிலுக்கு தானமாக கொடுங்க. அரிசி, வெல்லம் இது ரெண்டும் தானம் கொடுக்கறச்சே
அந்த தோஷம் வந்து நிவர்த்தியாகும். அண்ட் இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும்? ரொம்பவுமே அற்புதமான நாளாக இருக்குது. இந்த 3 கிரக சேர்க்கை இப்போது நமக்கு மீனத்தில் இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஹெல்த் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். அண்ட் இன்றைக்கி சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாட்டலாம்.